ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் நண்பர் சேவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 பற்றி தான். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2வோட ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோன் ஆர் சிஸ்டம் ஆர் லேப்டாப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு tnpsc.government.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து கேப்சா டைப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களோட லாகின் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, இப்போ நம்ம டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற சைட்டை நம்ம கிளிக் பண்ணி ஹால் டிக்கெட் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் உங்கள் கையில் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதுலேயே அதை எப்படி பார்க்குறதுன்றதை சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களோட அப்ளிகேஷன் ஐடி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 அப்ளிகேஷன்றதுனால அதுக்கு நேரில் இருக்க அந்த அப்ளிகேஷன் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லைன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் ஆக்டிவிட்டி கீழே டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஐடியும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் இங்கே ஷோப் ஆகிடும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஹால் டிக்கெட்டில் உங்களோட நேம் அண்ட் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் ஃபாதர் நேம், உங்களோட எக்ஸாம் சென்டர், அதோட அட்ரஸ், அவங்களோட ஹால் நம்பர் என்னைக்கு எக்ஸாம், உங்களுக்கு என்ன எக்ஸாம் சப்ஜெக்ட் அப்படின்றது எல்லாமே அதில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கான எக்ஸாம் என்ன அப்படின்னா, காலைல 8:30 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா எக்ஸாம் ஹால்குள்ளே போயிருக்கணும். அதுக்கு சலுகை நேரம்னு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் டைம் கொடுக்குறாங்க. அப்போ 8:30 மணிக்குள்ளே வர முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 9 மணிக்குள்ளேயாவது நீங்கள் அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்கணும். இதில் இருக்க ஹால் நம்பர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் இருக்கணும் 9 மணிக்குள்ளே. உங்களுக்கு எக்ஸாம் 9:30 9:30 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? இந்த 9 மணிக்குள்ளே அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே நம்ம போயிடணும். அதுக்கு மேலே போகணுன்னா நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, கேட்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி எக்ஸாம் டைம் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். சரிங்களா? நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது இந்த ஹால் டிக்கெட் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். இந்த ஹால் டிக்கெட் இல்லைன்னா உங்களால் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஹால் டிக்கெட் கூட உங்களோட ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அந்த ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனால் போதும். ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட பேன் கார்டு, இல்லைனா லைசன்ஸ், இல்லைனா பாஸ்போர்ட், இல்லைனா ஓட்டர் ஐடியா கூட இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை உங்களுக்கு கையில் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாமில் யார் இன்சார்ஜ் வராங்களோ அவங்கக்கிட்ட நம்ம இதில் சைன் வாங்கியிருக்கணும். அண்ட் இந்த ஹால் டிக்கெட்டை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் போகும்போது இது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போங்க. வேறு எந்த பெண்ணும் எடுத்துகிட்டு போக வேண்டாம். அதேமாதிரி உங்கள் கையில் ஒரு OMR ஷீட் கொடுப்பாங்க. அதுலேயுமே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தப்பு இருந்தால் உடனே அங்கே இம்மீடியட்டாக அங்கே இன்ஃபார்ம் பண்ணுங்கள், எனக்கு இந்த மிஸ்டேக் இருக்குது OMR ஷீட்டில் அப்படின்றத உடனடியாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. சரிங்களா? 9 மணிக்கு தான் உங்களுக்கு இந்த OMR ஷீட் கையில் கொடுப்பாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு OMRல என்ன கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் இன்சார்ஜ் கிட்டே இம்மீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணணும். எக்ஸாம் ஆரம்பித்த அப்புறம் எந்த ஒரு கரெக்ஷனும் அவங்க பண்ணி தர மாட்டாங்க. அதனால் எக்ஸாம் ஆரம்பிக்கணும். OMR கையில் கொடுத்த உடனே அதில் என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, உங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கையில் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. கொடுத்தோன்னா அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்த 15 மினிட்ஸ் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்களே சொல்லுவாங்க, ஓகே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அவ்வளோதான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கடுத்து ஒரு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.